கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தோத்திரம். தேவ திட்டம் மகா பெரியது. அதுதான் இன்றைக்கு நம்ம தியானிக்க இருக்கிற தேவ செய்தியின் தலைப்பு. தேவ திட்டம் மகா பெரியது. தேவன் உங்களுக்கென்று ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் தேவன் திட்டத்தை வைத்திருக்கிறார். இந்த திட்டங்கள் தேவனோடு உள்ள உறவில் வாழும் பொழுது நம்ம அறிந்து கொள்கிறோம். ஒவ்வொரு நாள் செய்ய வேண்டிய காரியங்களை அறிந்து கொள்ளும்படி உதவி செய்கிறார். அதனால தான் தேவ திட்டம் மகா பெரியது. நாம் யாக்கோபை பற்றி தியானித்து கொண்டிருக்கிறோம். யாக்கோபை குறித்து கர்த்தர் பெரிய திட்டம் உடைய தேவனாய் இருந்தார். நான் உன் சந்ததியை பூமியின் தூளை போலவும், நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய், உன் சந்ததிக்குள் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுன்னு அந்த யாக்கோபு ஒரு கல்லை எடுத்து வைத்து அவன் தனி மனுஷனாய் படுத்திருந்த பொழுது கர்த்தர் பேசினார். வெறும் கோலும் கையும், வெறும் கை தான், ஒன்றுமே கிடையாது. ஒரு கோல் இருந்துச்சு. அப்படி இருந்த அந்த யாக்கோபை குறித்து கர்த்தர் பெரிய திட்டத்தை பேசினார். ஆனால் அந்த யாக்கோபு தேவன் பேசுகிறாருன்னு அறிந்த பிறகு அவனுடைய உறவு எப்படி ஆரம்பித்தது? அவன் என்ன சொல்றான்? ஆதியாகமம் 28:20 அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோடு இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து. இவன் என்ன கேட்குறான்? ஆண்டவர் பெரிய திட்டத்தை பேசுறாரு. நீங்க என்னை பாதுகாக்கணும், நீங்க எனக்கு ஆகாரம் கொடுக்கணும், நீங்க எனக்கு வஸ்திரம் என்ன செய்யணும், கொடுப்பீங்களா? ஒரு கண்டிஷனோடு இவன் உறவை என்ன செய்கிறான்? ஆரம்பிக்கிறான். ஒரு கண்டிஷனோடு உறவை ஆரம்பிக்கிறான். நீங்க இதை செய்யணும், இதை நீங்க கொடுக்கணும். நம்ம வாழ்க்கையில சில நேரங்களில் ஆண்டவருடைய பெரிய திட்டங்கள், பெரிய நோக்கங்கள் இருக்கும் பொழுது நம்முடைய உலக தேவைகளை தான் ஆண்டவரிடத்தில் பெரிதாக வைப்போம். தப்பு இல்லை, நம்ம தேவைகளை ஆண்டவர்கிட்ட சொல்கிறோம். ஆனால் இதுலேயே நம்ம வாழ்க்கை தொடரக்கூடாது. இந்த உலகத்தினுடைய தேவைகள்லையே நம்ம தேவனுடைய உறவில் இதுவே தொடரக்கூடாது. அப்படி தொடரக்கூடிய மைண்ட் செட் இருக்குன்னா அதை மாற்றிக்கொள்ள வேண்டும். என்னை குறித்து தேவனுடைய திட்டம், மகா ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது என்பதை நம்ம விசுவாசிக்கணும். அதான் விசுவாச வாழ்க்கை. தேவ திட்டம் ஒவ்வொருத்தரை குறித்தும் கர்த்தர் வச்சிருக்கிறார். அதுதான் நம்ம அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு விசேஷமான காரியம்.
தேவ திட்டம் ஒரு சின்ன திட்டம் அல்ல, அது மகா பெரியது. என்னை குறித்தெல்லாம் ஆண்டவர் என்ன திட்டம் வச்சிருப்பாரு, நான் ஒரு சாதாரணமான நபர் அப்படின்னு நினைக்காதீங்க. சாதாரணமான நபர்களை தான் கர்த்தர் பெரிய பெரிய திட்டத்துக்குள்ள கொண்டு சென்றார். இந்த யாக்கோபு பாருங்க, ஒரு பை, ஒரு கோல், வெறும் கையனா போறான், வேற எதுவுமே அவன் எடுத்துட்டு போல. அப்போ ஒன்றுமில்லாத ஒரு நிலையில போயிட்டு இருக்கிறான். அவன் அன்று இரவு தூங்கின பொழுது கர்த்தர் பெரிய பெரிய திட்டங்களை குறித்து பேசுறார். வானத்துக்கும் பூமிக்கும் தேவனானவர் பேசினார். அதுபோல நீங்களும் நானும் விசுவாசிக்கணும், ஒரு மகா பெரிய திட்டம் இருக்கிறது, அது என் மூலமாய் நடக்க போகிறது. அதை நம்ம விசுவாசிக்கணும். தேவ திட்டம் நிறைவேறுவதற்காக தான் கர்த்தர் நம்மை பலவித வழிகளில் நடத்தி கொண்டு போவார். அது தெரியுமா உங்களுக்கு? பலவிதமான வழிகளில் ஆண்டவர் நடத்துறாருன்னா அவருடைய திட்டம் உங்க மூலமா நடக்க போகிறதுன்னு அர்த்தம். உங்களுக்கு வருகிற ஆசீர்வாதத்துக்கு பின்பாக அந்த திட்டம் இருக்கிறது என்பதை அறிந்திருக்கணும். ஒரு நன்மை வருதா, ஒரு ஆசீர்வாதம் வருதா, ஸ்தோத்திர ஆண்டவரேன்னு சொல்லிட்டு அதோடு முடிப்பதல்ல. எதை நினைக்கணும்? என்னை ஆசீர்வதிக்கிறீங்கன்னா என்னை குறித்து ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே, அதை நிறைவேற்றுவீங்க. உங்களுக்கு தேவ வார்த்தை வருகிறது என்றால், நீங்க பைபிளை படிக்கும் பொழுது கர்த்தர் வார்த்தையின் மூலம் பேசுகிறார் என்றால் உங்களை குறித்த திட்டம் நடக்க போகிறது என்று அர்த்தம். உங்களை கர்த்தர் சந்திக்கிறார் என்றால் அந்த சந்திப்பதற்கு பின்னால் தேவ திட்டம் இருக்கிறது. கர்த்தர் ஒரு வசனத்தை கொண்டு பேசுகிறார் என்றால் தேவ திட்டம் உங்களுக்கு இருக்கிறது. சில நேரம் ஆண்டவர் கடிந்து கொள்வார். கடிந்து கொள்ளும் பொழுதும் தேவ திட்டம் உங்க வாழ்க்கையில இருக்கிறது. சிலர் கடிந்து கொள்ளுதலை விரும்ப மாட்டாங்க. கடிந்து கொள்ளும் பொழுது அவருடைய முகம் வித்தியாசமா மாறிடும். ஆனால் பைபிள் சொல்லுது, கர்த்தர் யாரை நேசிக்கிறாரோ அவர்களை கடிந்து கொள்கிறார். யாரை ஆண்டவர் நேசிக்கிறாரோ அவர்களை கடிந்து கொள்கிறார். அப்போ ஏன் கடிந்து கொள்கிறார்? அந்த கடிந்து கொள்றவங்களுக்கு பின்னாடி என்ன இருக்குது? மகா பெரிய திட்டம் இருக்கிறது. அதனால தான் ஆண்டவர் கடிந்து கொண்டு அவர் நடத்துகிறார். ஆண்டவர் கடிந்து கொள்றாருன்னா கடிந்து கொள்வதற்கு பின்னால அன்பு இருக்கிறது. அன்பு இருக்கிறதுனால தான் கடிந்து கொள்கிறார். அந்த அன்புக்கு பின்னாடி தான் பெரிய திட்டமே இருக்கிறது. கர்த்தர் உங்களை நேசிக்கிறார்னு உங்களுக்கு நல்லா தெரியுதா? அந்த தேவனுடைய மகா பெரிய திட்டம் உங்க மூலமா அது நடக்கிறது, நடந்து கொண்டே இருக்கிறது. அது எப்போ அது ஒரு நாள் நடக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. நடந்து கொண்டே இருக்கிறது. உங்களுடைய ஒவ்வொரு ஆவிக்குரிய அனுபவங்களும் அது தேவ திட்டத்துக்கு நேராக உங்களை என்ன செய்து கொண்டு இருக்குது? நடத்தி கொண்டு இருக்கிறது. அதனால தான் ஆவிக்குரிய அனுபவங்கள் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். அதெல்லாம் செய்ய செய்ய தேவனுடைய திட்டங்கள் உங்க மூலமா நடக்க ஆரம்பிக்கும். அதுக்காக தான் நம்ம இந்த பூமியில வாழறோம். அப்ப யாக்கோபை குறித்து ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருந்தார். அதைத்தான் பேசுறார்.
வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன் யாக்கோபோடு பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் பேசினார்? உன்னை கொண்டு இந்த பூமியில சில காரியம் செய்ய போகிறேன். யாக்கோபே, உன்னை குறித்து என் திட்டத்தை நிறைவேற்ற போகிறேன். நீ உன்னுடைய அம்மா வயிற்றில் பிறப்பதற்கு முன்பதாகவே என் கண்கள் கண்டது. யாக்கோபை குறித்து சில திட்டங்கள் நிறைவேறுவதற்காகத்தான் கர்த்தர் பேசினார். ஈசாக்கையும் ரெபெக்காலையும் இணைத்தார். யாக்கோபு பிறக்கணுமே, ஈசாக்கையும் யாக்கோபையும் இணைத்தார். அவங்க வயிற்றுக்குள் இவனை கொண்டு வந்தார். தாயின் வயிற்றுக்குள்ள கொண்டு வந்து அவனுக்கு பின்னாடி ஒரு பெரிய திட்டத்தை கர்த்தர் வைத்திருந்தார். அந்த திட்டத்தோடு யாக்கோபை இணைத்தார். பாருங்க, வெறும் ஆசீர்வாதம் மாத்திரமல்ல, வெறும் தேவைகள் சந்திக்கப்படுவது மட்டுமல்ல, பிரச்சனை தீர்வது மட்டுமல்ல, தேவ திட்டம் நடக்கணும். தேவனுடைய நோக்கம் நிறைவேற வேண்டும். சிலர் தேவைகள் சந்திக்கப்படவில்லை என்றால், பிரச்சனை தீரவில்லை என்றால் ஆண்டவர் மேல மனத்தாங்கள் அடைவார்கள், கர்த்தர் மேல கோபித்துக் கொள்வார்கள். இதெல்லாம் உள்ள நடக்கும். கசப்பு, கர்த்தரை குறித்து சரியான அறிவு இல்லாததினால தேவன் மேல வருத்தம், கசப்பு எல்லாம் வருகிறது. ஆனா ஆண்டவர் நம்ம உறவுக்காக ஏங்கி கொண்டிருக்கிறார். அவரோ என் பிள்ளைங்க என் கூட உறவாடணும்னு விரும்புகிறார். ஏன்? நம்ம உறவாடினால்தான் தேவனுடைய மகா பெரிய திட்டம் என்ன செய்யும்? நடக்கும். அதுக்குத்தான் நம்ம உறவாடுறோம். நம்ம தேவைகளை சொல்லி தேவைகளை பெற்றுக்கொள்வது அது மட்டுமல்ல, அதையும் ஆண்டவர்கிட்ட தான் கேட்கணும். ஆனால் அதோடு நிறுத்திடக்கூடாது. நம்ம தேவைகள், நம்ம குடும்பம், நம்ம பிள்ளைகள், சுகம், பலன், ஆரோக்கியம், இதெல்லாம் ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆசீர்வாதம், செழிப்பு, முன்னேற்றம் எல்லாம் அப்பா வச்சிருக்கிறாங்க. ஆனால் இதோட நம்ம நின்று விடக்கூடாது. பா, என்னை குறித்து ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறீங்க, என் கண்களுக்கு அது தெரியல, ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே, அது நடக்கணுமாப்பா. அதுக்கு தான் ஆண்டவரோடு உறவு. எவ்வளவு நேரம் ஆண்டவரோடு உறவாடுகிறீர்கள்? உறவு பிரகாசித்து கொண்டே இருக்க வேண்டும். தேவனோடு உள்ள உறவு ஃப்ரெஷ்ஷா இருக்க வேண்டும். தேவனை நேசிக்கிற அன்பு அது ஃப்ரெஷ்ஷா இருக்கணும். தேவனோடு உள்ள பற்று அதுவும் ஃப்ரெஷ்ஷா இருக்கணும். இதெல்லாம் நாளுக்கு நாள் வளருகிறதா என்று பார்க்கணும். தேவனோடு உள்ள உறவு நாளுக்கு நாள் என்ன செய்யணும்? வளர்ந்து கொண்டே போக வேண்டும். ஒவ்வொரு நாளும் தேவனோடு நேரத்தை என்ன செய்யணும்? செலவு செய்வதற்கு ஒப்பு கொடுக்கணும். விசுவாச வாழ்க்கை வாழ்கிறவர்கள் தேவனோடு நேரத்தை செலவு செய்வார்கள், கொடுப்பார்கள். தேவனுடைய உறவுல வாழ்வார்கள், தேவனுக்கு நேரத்தை கொடுப்பார்கள். தனிப்பட்ட விதத்தில் தேவனை சந்திப்பார்கள். தேவனும் தனி ஜெபத்தில் சந்திக்கும் பொழுது நம்மையும் அவர் சந்திக்கிறார். ஒவ்வொரு நாளும் இந்த புதிய வருஷம் ஆரம்பித்ததிலிருந்து உறவாடுகிறீர்களா? ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சத்தத்தை கேட்கிறீர்களா? தேவ சத்தத்தை நம்ம கேட்கணும்.
ஒவ்வொரு நாள் செய்தியில் தேவ சத்தத்தை கேட்கணும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கத்தின் மூலமாய் தேவ சத்தத்தை என்ன செய்யணும்? கேட்கணும். இப்போ கடந்த ஞாயிற்றுக்கிழமை என்ன பிரசங்கம் பண்ண உங்களை கேட்டால் சொல்ல தெரியணும். அது கேட்கணும். என்ன பேசுகிறேன், என்ன தீம், இந்த ஜனவரி மாதத்தினுடைய தீம் என்ன உங்களுக்கு தெரியுமா? ஜனவரி மாதத்தின் தீம் என்ன? ஏலோஹிம், தேவனுடைய நாமம். ஏலோஹிம்னா என்னது? திரித்துவ தேவன். அப்ப இந்த மாதம் என்ன மாதம்? திரித்துவ தேவனின் மாதம். சரி, ஞாயிற்றுக்கிழமை என்ன தியானித்தோம்? திரித்துவ தேவனோடு உள்ள உறவு. அதை தான் தியானித்தோம். ஆதியிலே தேவன், தேவனோடு உள்ள உறவு. ஆதியிலே வார்த்தை, வார்த்தையோடு உள்ள உறவு, இயேசுவோடு உள்ள உறவு. ஆதியிலே ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார், ஆவியானவரோடு உள்ள உறவு. இதை ஒருத்தவங்க சொல்லிட்டாங்கன்னா அவங்க ஒழுங்கா பிரசங்கத்தை கேட்டு இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்பதான் தனி ஜெபத்தில் தேவனோடு, இந்த புது வருஷத்தில் தேவனோடு தனித்து நேரம் எடுக்கணும், அவரோடு உறவாடணும். திரித்துவ தேவனோடு தினமும் உறவாடுங்க. ஆண்டவருடைய சத்தத்தை நம்ம என்ன செய்யணும்? கேட்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் அவர் நம்மோடு உறவாடும்படி விரும்புகிறார், நம்மை வழி நடத்தும்படி விரும்புகிறார். ஆண்டவர் தம்முடைய அன்பை நமக்கு காட்டும்படி விரும்புகிறார். தனிப்பட்ட விதத்தில் யாக்கோபோடு பேசினவர் நம்மோடு அவர் பேசும்படி விரும்புகிறார். தேவனோடு உறவாடணும், தேவனை ஆராதித்து பாடணும், வசனங்களை வாசித்து தியானிக்கணும். கல்வாரி அன்பினால நிரப்பப்பட்டு நன்றி சொல்லணும். கல்வாரி அன்புக்காக, கல்வாரி அன்பை நினைத்து துதிக்கும் பொழுது நம்ம கண்ணில் இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வரும் என்றால் அது பரலோகத்தில் பெரிய வேலையை செய்யும். அவர் அன்பை நினைக்கும் பொழுது அந்த கண்ணீர் நம்ம கண்கள்ல இருந்து வர ஆரம்பிக்கிறது. இப்போ தனியான சந்திப்பு நமக்கு இருக்கணும். ஆண்டவரோடு உள்ள உறவுக்காகத்தான் நம்ம அழைக்கப்பட்டு இருக்கிறோம். ஏன் ஆண்டவர் நம்மளை பிள்ளையாய் மாற்றி இருக்கிறார்? பிள்ளைகள் எப்படி பெற்றோரோடு இணைஞ்சு இருக்கிறாங்களோ அதுபோல நம்ம பிள்ளைகள் அப்பாவோடு என்ன செய்யணும்? இணைஞ்சு இருக்கணும், அப்பாவோடு பேசணும். அதுக்கு தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். முதல்ல குடும்பத்தில் இருக்கிற பெற்றோர் தனிப்பட்ட விதத்தில் தேவனோடு என்ன செய்யணும்? சந்திக்கணும், உறவாடணும். அப்பதான் குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள் அதை செய்வாங்க. பெற்றோர் நீங்க தனி ஜெபம், தனியா தேவனோடு உள்ள உறவுல வாழலைன்னா பிள்ளைகள் அதை செய்ய மாட்டாங்க. நாம ஏன் தேவனோடு உள்ள உறவுல நெருங்கி இருக்கிறோம்? நம்ம பிள்ளைகள் அப்பாவுடைய திட்டத்தை நிறைவேற்றணும். பிள்ளைகளுக்குத்தான் அந்த உரிமை இருக்கிறது. அப்பாவுடைய திட்டம் மகா பெரிய திட்டம், அதை அறியணும், அதை நிறைவேற்ற வேண்டும். அதுக்கு தான் உறவாடுகிறோம். நம்ம வெறும் ஆண்டவரே என்னை காப்பாற்றுங்க, எனக்கு சாப்பாடு கொடுங்க, ட்ரெஸ்ஸு கொடுங்க. யாக்கோபு அவன் ஆரம்பத்தில் கேட்டான்,
ஆனால் அவன் அதுக்கப்புறம் விசுவாச வாழ்வில் வளர்ந்துட்டான். தேவனுடைய நோக்கம், தேவனுடைய திட்டங்கள் யாக்கோபு வாழ்க்கையில் நிறைவேற ஆரம்பிச்சது. ஒருவேளை நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம உலக தேவைகளை சொல்லித்தான் ஜெபம் பண்ணி ஆண்டவரோடு உறவு கொள்வோம். ஆனால் அதிலேயே இருந்துடக்கூடாது. ஆண்டவரே, என்னை குறித்த உங்கள் திட்டம் அது நடக்க வேண்டும், அதற்கு என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன். உங்கள் திட்டத்துக்காக தான் என்னை உயிரோடு கூட வச்சிருக்கிறீங்க. நம்ம தேவ திட்டத்தை நிறைவேற்றும் பொழுது யாக்கோபு சாப்பாடு கேட்டானே, அந்த சாப்பாடை அவர் அதிகமாகவே தருவார், திருப்தியாக தருவார். அவர் திட்டத்தை நிறைவேற்றும் பொழுது, அவர் திட்டத்தை நிறைவேற்றும் பொழுது ட்ரெஸ் அதிகமாகவே கொடுப்பார். நம்ம இதுக்காக தேவனிடத்தில் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. சாப்பாடு கொடுங்க ஆண்டவரே, ட்ரெஸ்ஸு கொடுங்க ஆண்டவரே, பாதுகாப்பை கொடுங்க ஆண்டவரே, அதை அவர் கண்டிப்பாக செய்வார். அவருடைய திட்டத்துக்குள்ளே நம்ம போயிட்டு இருக்கிறோன்னா விசேஷித்த பாதுகாப்பு, தூதர்களை அனுப்பி அவரே காத்துக்கொள்கிறார். அப்போ தேவ திட்டத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அதுக்கு தான் கர்த்தர் எல்லா நன்மைகளையும் தயவுகளையும் நமக்கு காட்டுகிறார். உங்களை குறித்து ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது. அந்த திட்டத்தை தேவனோடு பழக பழக, தேவனுடைய உறவில் நீங்கள் வாழ வாழ அதை நீங்கள் அறிந்து கொள்ளும்படி கர்த்தர் செய்கிறார். அதை நீங்கள் நிச்சயமாய் அறிந்து கொள்வீங்க. இந்த புது வருஷத்தில் நம்ம ஆண்டவருடைய திட்டத்தை நிறைவேற்றணும். நோக்கத்தை இந்த வருஷத்தில் என்ன செய்யணுமோ அதை செய்யணும். உங்களை கொண்டு எத்தனை ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படணுமோ அத்தனை பேரை கர்த்தர் சந்திக்கணும். உங்களை கொண்டு ஒரு கேர்சல் நடத்துவது தேவ திட்டமாக இருந்தால் அதை நடத்துவதற்கு ஒப்பு கொடுங்க. ஏதோ கொஞ்சம் பேர் செய்வது அல்ல. உங்களை கொண்டு ஒரு கிராமத்தில் ஒரு சபை வர வேண்டும் என்றால் அதான் தேவ திட்டம்னா அதற்கு ஒப்பு கொடுங்க. நீங்கள் ஒப்பு கொடுத்து பாருங்க, கர்த்தர் உங்களை பயன்படுத்துகிறத நீங்கள் பார்க்க முடியும். தேவனுக்காக வாழணும், தேவனுடைய பாதையிலேயே ஓடணும், தேவனுடைய சத்தியத்தை விட்டு விலகக்கூடாது. எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை விட்டு விக்கிரக ஆராதனைக்குள்ளே போயிடக்கூடாது. அவ்வளோதான், வாழ்க்கையே போச்சு. தேவ நோக்கம், தேவ திட்டம் அதெல்லாம் நம்ம நிறைவேற்றி முடிக்கும் பொழுது நம்ம பரலோகம் அடையணும். அதுதான் நம்முடைய முடிவு. இந்த பூமியில் ஏன் வாழறோம்? அவர் திட்டத்துக்காக. கர்த்தர் கிருபை தருவாராக. நம்ம ஜெபம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, எங்களை குறித்த பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறீங்க. தேவ திட்டம் மகா பெரியது. இந்த தலைப்பில் தியானிக்கும்படி, யாக்கோபு வாழ்க்கையை எடுத்து தியானிக்கும்படி உதவி செய்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்கள் உறவில் நாங்கள் வாழும் பொழுது தேவ திட்டம் அது எங்களுக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. எங்களுடைய அன்றாட ஆவிக்குரிய வாழ்க்கையின் அனுபவங்களை செய்து கொண்டிருந்தாலே தேவ திட்டம் எங்கள் வாழ்க்கையில் படிப்படியாய் வெளிப்படுத்தப்படுகிறது. கிருபைகளை தாங்க, பிரகாசமுள்ள கண்களை கொடுங்க. ஜெபத்தில் கலந்து கொண்டவர்களை ஆசீர்வதிங்க. ஒரு ஆசை, ஏக்கம் எங்களுக்குள்ள வரட்டும். நான் தேவனுடைய பெரிய திட்டத்தை நான் நிறைவேற்றணும். தேவ திட்டம் மகா பெரியது. அதற்காகத்தான் நான் உயிர் வாழ்கிறேன். அதற்காகத்தான் நான் பிள்ளையாக மாற்றப்பட்டு இருக்கிறேன். அப்பாவுடைய சித்தத்தை நிறைவேற்றணும். அந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சி, முதிர்ச்சி எங்களுக்கு கொடுங்க. எங்கள் சபைக்கு கொடுங்கப்பா. முழு சபையும் இப்படி இணைந்து செயல்படட்டும் தாழ்த்துகிறோம். ஜெபத்தில் கலந்து கொண்டவர்கள், புது சர்ச்சில் கலந்து கொண்டவங்க, ஆன்லைன் மூலமாக கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் இந்த புதிய நாளை ஆசீர்வதிங்க. சுகம், பலன், எல்லா சகல நன்மைகள் உண்டாகட்டும்.
தேவ திட்டத்தை நிறைவேற்றினாலே எல்லாம் கிடைக்கும். முதலாவது தேவ ராஜ்யத்தை தேடினால் இவைகள் எல்லாம் கூடவே கொடுக்கப்படும். பெரிய காரியங்கள் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தோத்திரம்.